வணக்கம். நான் இந்திய சட்ட உரிமை மற்றும் ஊழல் தடுப்பு இயக்கம் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் மற்றும் பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் மணவாளக்குறிச்சி கன்னியாகுமரி மாவட்டம். இப்போ பார்த்திங்கன்னா தெருடாக்குக்கு எதிராகவே எல்லோரும் செயல்பட்டுட்டு வராங்க. தெருடாக்கு எப்படி உருவாகுது? தெருடாக்கு காலகாலமாக இருந்துட்டு வரக்கூடியது. அது எப்படி உருவாகுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் தெருடாக்கை காசு கொடுத்து மக்கள் வாங்கினாங்க. காசு கொடுத்து 100 ரூபா 200 ரூபா 250 ரூபா 500 1000 ரூபா இந்த மாதிரி தெருடாக்கை வாங்கி வளர்க்குறாங்க. ஆசையாக குட்டியாக வாங்கி வளர்க்குறாங்க. அது ஒரு 2 வயசு 3 வயசு ஆகும்போது அது பிடிக்காமல் ஆகுது. எதனால் பிடிக்காமல் ஆகுதுன்னா, அது வீட்டில் ஏதாவது ஒரு சேட்டைகள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கமும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கோபமாக இருக்கமும் சரி, இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் வீடுகளில் ஏதாவது ஒரு நமக்கு தேவையான ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு வீட்டில் பெட்டு, துணி, இந்த மாதிரி விஷயங்களை அது கடிக்கும். இப்போ ஒரு வாகனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காரோ ஆட்டோவோ ஒரு பைக்கோ சீட்டை கடிச்சு விற்கலாம், இல்லை ஒயரிங்கை கடிச்சு விற்கலாம், வீட்டில் மெத்தைகளை கடிச்சு விற்கலாம், குஷனை கடிச்சு விற்கலாம். இப்படி ஏதாவது ஒரு சேட்டை அது கோவத்தில் பண்ணலாம், இல்லை ஒரு ஜாலியான மூடில் பண்ணலாம், இல்லை வீட்டு ஓனர் வீட்டில் இல்லாத பட்சத்தில் அது ஒரு ஆகோஷத்தில் அது பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு நோய் வரலாம். இப்படி வரும் பட்சத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தெருடாக்கை அதே ஊரில் வெளியில் விடுறது, வீடை விட்டு எங்கேயாவது வெளியில் ரோட்டில் விட்டுறது. அப்போ வெளியில் வீட்டில் வளர்த்திட்டு அது வெளியில் விடும்போது என்ன ஆகும்? அதுக்கு எதுவுமே தெரியாது. எங்கே தண்ணி கிடைக்குன்னு தெரியாது, எங்கே சோறு கிடைக்குன்னு தெரியாது, எங்கே 1க்கு போகணுன்னு தெரியாது, எங்கே 2க்கு போகணுன்னு தெரியாது. அது எல்லாமே பப்ளிக் ப்ளேஸில் பண்ண ஆரம்பிக்கும். அது பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்படி இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த மாதிரி தான் அது உருவாகுது. இந்த மாதிரி உருவாகும் பட்சத்தில் ஒரு சில டாகு அதே இடத்துல நம்ம அதே ஊரில் விட்டோம்னா அது ரிட்டர்ன் அந்த வீட்டுக்கு போயிடும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே 2 ஊர் தள்ளி 4 ஊர் தள்ளி கொண்டு விட்டுறாங்க. அப்போ அதுக்கு திரும்ப போக முடியாது. அதிலே கடந்து உருவாகுது, வளருது. அது ஆணோ பெண்ணோ, அதுக்கப்புறம் மேட்டிங் அந்த மாதிரி ஆகி குட்டிகள் ஆகுது, அது உருவாகுது, அது வளருது. இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இது உருவாகி வருது. அப்போ இந்த மாதிரி உருவாக பட்சத்தில் அதே இடத்துல பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய டாகுகள் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, பப்ளிக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்கு அதே ஒரு இடத்துல அது பிறந்து வளர்ந்து உருவாகும்போது அது எந்த இடத்துல தண்ணி கிடைக்கும், எந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும், எந்த இடத்துல 1க்கு போகணும், எந்த இடத்துல 2க்கு போகணும் எல்லாமே தெரிஞ்சு அது கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி உருவாகி வரகிட்டமில் புதுசாக ஒரு டாகு அந்த இடத்துல வரும்போது அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஒரு இடத்துல டாகு பிறந்து வளர்ந்துன்னா அது யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனால் புதுசாக இதே மாதிரி ஏதாவது வீட்டில் வளர்த்துற டாகை 2 ஊர் 3 ஊர் தள்ளி விடும்போது அந்த டாகுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அங்கே பழசாக கிடக்கக்கூடிய டாகை அதை கொலைக்கும், விரட்டும், கடிக்கும், சண்டை போடும். அது தெற்கு வடக்குன்னு ஓடும் பட்சத்தில் அதில் விபத்துகள் உண்டாகும். அது ஓடும்போது பைக்கு போய் இடித்தாலும் சரி, ஆட்டோ இடித்தாலும் சரி, அந்த வண்டி அப்படியே கமந்து பெரிய ஒரு விபத்து உண்டாகும். அதே இது ஒரு காரோ டிம்போவோ லாரியோ அடிபட்டுனா அந்த டாகு சாகும். இதுதான் நடந்து வருது. அப்போ இந்த புதுசாக வெளியில் எங்கேயா விடும்போது அதுக்கு சோறு தண்ணி இல்லாமல் அது பட்டினி கிடந்து சுருண்டு பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் யாராவது தண்ணி தர மாட்டாங்களா, சாப்பாடு தர மாட்டாங்களா ஏங்கிட்டு இருக்கும். அப்போது கொடூரமான பசியாக இருக்கும். அது யாருமே எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் என்ன பண்ணுவாங்க மக்கள், அதை சீண்டுறது, கல் எடுத்து எறிகிறது, கம்பு எடுத்து குத்துறது, கொடை எடுத்து குத்துறது, என்னத்தையாவது பண்ணுறது. ஒன்றாமதே அது பட்டினி கிடந்து சுருண்டுட்டு கிடக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன செய்யும்? இது மட்டும் இல்லாமல் வண்டியை வண்டியில் ஒரு பைக்கில் போனால் அதை ஏற்றிட்டு போகிறது, தெரிஞ்சும் ஏற்றலாம், தெரியாமலும் ஏற்றலாம்.
இந்த மாதிரி பட்சத்தில் வந்து அதுக்கு வந்து கோவங்கள் உண்டாகும். கோவங்கள் உண்டாகும்போது வந்துட்டு என்ன சொன்னால் மக்களை விரட்டும், அந்த வண்டிகள் ஏற்றிட்டு போனால் வண்டியை விரட்டும். இதான் நடந்துகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஊரை விட்டு ஒரு ஊரில் கிடக்கிறத ஒரு ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி தான் உருவாகி வருது டாக்கு. அப்போ ஒரு ஊரில் கிடக்கிறத வந்துட்டு அதை ஒரு வண்டியை பிடிச்சி ஒரு ஊரில் இருந்து பிடிச்சி ஒரு 4 ஊர் தள்ளி கொண்டு விட்டுறது, இல்லை அடுத்த மாவட்டத்தில் கொண்டு விட்டுறது, இந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்குறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு கொண்டு விடுறவங்கள்ட்ட தான் கேட்கணும். எதனால் கொண்டு விடுறாங்க, எதுக்கு இப்படி மக்களுக்கு பப்ளிக்கு இடையூறாக பண்ணுறாங்கன்னு அதை விடுறவங்கள தான் பிடிச்சி கெட்டி வச்சு விசாரிக்கணும். மக்கள் தான் விசாரிக்கணும். இதை வந்துக்கிட்டு அரசாங்கமோ அதிகாரிகளோ சரியான முறையில் விசாரிப்பது இல்லை. இதனால் இது வந்துட்டு காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக நடக்குது. வீட்டில் வளர்த்திக்கிட்டு கொண்டு 2 ஊர் தள்ளி கொண்டு விடுறது, இல்லை ஒரு ஊரில் கிடக்கிறத கொண்டு 4 ஊர் தள்ளி கொண்டு விடுறது, இல்லை ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்தில் கொண்டு விடுறது. இந்த மாதிரி கொண்டு விடும்போது அது பப்ளிக்கு பயங்கர தொந்தரவு, பிரச்சனை. என்ன பிரச்சனை? இப்படி தான் புதுசாக டாகுகள் வரும்போது வந்து அங்கே அதே இடத்துல கிடக்க டாகுகள் வந்துட்டு சண்டை போடும். அது வந்துட்டு பப்ளிக்கு தொந்தரவாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த மாதிரி யார் மறைமுகமாக கொண்டு விடுறாங்க அவங்கள கண்காணிக்கணும். இது வந்துட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் அது சரி பண்ண முடியும். இதை வந்துட்டு ஏன் வீட்டில் வளர்த்திக்கிட்டு வெளியில் கொண்டு இப்படி மாதிரி விடுறாங்க, இல்லை ஒரு ஊரில் இருந்து பிடிச்சி எதுக்கு மற்ற ஊரில் கொண்டு விடுறாங்க, ஒரு ஊரில் உள்ளதை ஒரு மாவட்டத்தில் இருந்து பிடிச்சி அடுத்த மாவட்டத்தில் இருந்து எதுக்கு விடுறாங்க, இதை வந்து சரி பண்ணணும். இதை சரி பண்ணாலே இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுக்கிட்டு டாகுகளுக்கு இந்த பட்டினி கிடக்க பசிச்சு கிடக்க இதுங்களுக்கு சாப்பாடு வைக்கக்கூடாது, தண்ணி வைக்கக்கூடாது, பிஸ்கட் போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இங்கே எவனுக்கும் உரிமை கிடையாது. வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். தப்பு பண்ணுறது மக்கள், மனுஷங்க. அவங்கள சரி பண்ணணும். அவங்கள சரி பண்ணதுக்கு வழி உண்டான்னு பார்க்கணும். இல்லைன்னா அதை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தக்க தண்டனையோ நடவடிக்கையோ எடுக்கணும். இங்கே நடவடிக்கை எல்லாம் இங்கே எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. இங்கே எல்லாமே சினிமா பார்க்குற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த டாக்கு நீங்களே கண்காணிக்கலாம். ஒரு வாகனத்தில் போகும்போது ஒரு ஊரில் இருக்கும்போது இந்த ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஊரில் இந்த டாக் இருக்குது, இப்போ புதுசாக இருக்குது, இது எப்படி வந்துச்சு, இந்த மாதிரிலாம் கவனிக்கலாம். புதுசாக உருவாகிறதில்ல. அது என்ன புதுசாக மண்ணிலேருந்து உருவாகுதா இல்லை வானத்துலேருந்து வருதா? எல்லாமே மனுஷங்க பண்ணுறது தான். புதுசாக வந்துட்டுருக்கு. என்னோடய ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி. எங்கேயும் இப்படி தான். இங்கெல்லாம் வந்துட்டு மொத்தமே ஒரு 20 டாக்கு தான் இருந்துச்சு. அதில் வயசாகி ஒரு 10 டாக்கெல்லாம் இறந்தே போச்சு. வயசாகும்போது அதுக்கு ஒரு வயசு வரும்போது அது இறந்து போயிடும். ஆனால் புதுசாக வந்துட்டுருக்கு. புதுசாக வந்துக்கிட்டு எங்கள் மணவாளக்குறிச்சி ஊரில் வந்துட்டு பேரூராட்சிக்கு ஆப்போசிட்டு ஐஆர்இ கோட்டேஜ் போகிற இடத்துல கொண்டு விட்டுறாங்க. அது இல்லாமல் மணவாளக்குறிச்சி வயல் பகுதியில் கொண்டு விடுறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு விடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு கடைசியில் என்ன ஆகுது, எல்லாமே ரோட்டுக்கு வருது. அந்த இடத்துல எல்லாம் வந்து சாப்பாடு தண்ணி கிடைக்காது. அது இல்லாமல் வந்துட்டு சின்ன விலை பீச்சுன்னு ஒன்று இருக்குது, கடற்கரை குருசடி பக்கம், அங்கே கொண்டு விடுறாங்க. இந்த இடத்துல எல்லாம் சாப்பாடு சோறு தண்ணி கிடைக்காது. அது எல்லாமே இந்த பப்ளிக் பஜாரில் வருது. பஜாரில் வரும்போது அது பயங்கர எல்லாருக்குமே மக்களுக்கு தொந்தரவாக இருக்குது. இதை வந்து சரிப்படுத்தணும். இதை வந்து மக்கள் ஒத்துழைக்கணும். இதுதான் குற்றமே. எங்கேயே கிடக்கதை கொண்டு அடுத்த ஊரில் 4 ஊர் தள்ளி அடுத்த மாவட்டத்தில் எல்லாம் கொண்டு விட்றாங்க. இதை சரி பண்ணுங்கள். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை சரிப்படுத்த பாருங்கள். இதுதான் இது மனுஷங்க மக்கள் பண்ணுற தப்பு. இது யார் பண்ணுறாங்களோ அவங்கள பிடிச்சி மரத்தில் கெட்டி வைங்க.